துறவிவேந்தன். அன்றைய நாட்களில் இருந்த பழக்கத்தின்படி ஒரு நாட்டின் அரசன் வாரிசு இல்லாமல் இறந்துபட்டு போக நேர்ந்தால் அவனது பட்டத்து யானையின் துதிக்கையிலே ஒரு மலர் மாலையை கொடுத்து அது யார் கழுத்திலே மாலையிடுகின்றதோ அவரையே அரச பட்டம் சூட்டுவதற்கு உரியவராக அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருந்து வந்தது. அதுபோல ஒரு நாட்டின் அரசர் வாரிசு இல்லாமல் இறந்து போகின்றார். பட்டத்து யானை ஒரு துறவியின் கழுத்திலே போய் மாலை போட்டு விடுகின்றது. அமைச்சர்கள் அனைவரும் அவரிடம் வந்து மன்றாடி கேட்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் துச்சமாக துறந்துவிட்டு இந்த உலக போகபோக்கியங்கள் இன்பங்கள் எதுவும் தேவையில்லை, இறை இன்பத்திலேயே எல்லா நேரமும் திளைத்திருக்கக்கூடிய பெரும் பேறு வேண்டும் என்று துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்றேன். எனக்கு இந்த அரச பதவி எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அமைச்சர்கள் விடுவதாக இல்லை. மக்களும் ஒன்று சேர்ந்து நீங்கள்தான் எங்களுக்கு அரசராக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார்கள். அதன் பேரில் துறவி வேந்தனாக மாறுகின்றார். எந்த விஷயத்திலையுமே ஒரு பற்றுதலோடு இல்லாமல் நாட்டை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், நாட்டின் நிதியை பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரியான எந்த விவகாரங்களுக்கும் அவர் போவது இல்லை. ஆனால் அவருடைய அந்த அரச பதவியை ஏற்றுக்கொண்ட நாள் முதலாக நாடு முழுக்க சுபிட்சமாக மழை தவறாமல் பொழிகின்றது, நல்ல விளைச்சல் இருக்கின்றது, மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் அறிந்து கொண்ட அண்டை அரசன் பக்கத்திலே இருந்து நான் படையெடுத்து போனால் அந்த துறவி வேந்தன் நிச்சயமாக எதிர்த்து வரமாட்டான், சுலபமாக நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று படை மேற்கொண்டு வருகின்றான். ஒற்றர்கள் மூலம் செய்தி அறிந்த அமைச்சர்கள் துறவி வேந்தனிடம் வந்து சொல்லுகின்றார்கள். அவர், வேண்டாம், அவன் படையெடுத்து வந்தால் வரட்டும், அதற்காக நம் படையை தயார் செய்து வீணாக போர்க்களத்தில் பல உயிர்களை பலி கொடுக்க வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கின்றார். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் நேரத்திலேயே அந்த அரசன் வந்து உள்ளே நுழைந்து விடுகின்றான். அவன் துறவி வேந்தனிடம் கேட்கின்றான், ஏன் நீங்கள் என்னை எதிர்த்து சண்டையிட வரவில்லை என்று. எதற்காக சண்டையிட வர வேண்டும் என்று துறவி வேந்தர் கேட்கின்றார். உங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இல்லையா? இல்லை, அடுத்த நாட்டை வீழ்த்தி அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லையா என்று பக்கத்து நாட்டு மன்னன் கேட்கின்றான். அப்போ உனக்கு என்ன வேண்டும், எதற்காக இப்பொழுது இப்படி படை திரட்டி கொண்டு வந்தாய் என்று கேட்க, உங்களுடைய நாடு எனக்கு வேண்டும் என்று அந்த பகை மன்னன் சொல்லுகின்றான். நாடு தானே வேண்டும், எனக்கு இந்த அரியணை ஒரு பொருட்டே இல்லை, நான் இப்பொழுது இறங்கி சென்று விடுகின்றேன், நீ அதிலே அமர்ந்து கொள் என்று துறவி வேந்தர் அரியணை விட்டு இறங்கி வருகின்றார். துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்று சொல்லுவார்கள். அவருக்கு எதுவுமே பெரிதாக தோன்றவில்லை. ஆடல் அரசனாக இருக்கின்ற அழகிய சிற்றம்பலம் உடையான் எப்பொழுதும் மனதில் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை அனுபவித்து கொண்டு இன்ப நிலையிலே இருக்கக்கூடிய துறவிக்கு
இந்த உலகியல் அரசாங்கம் அதனுடைய கஜானாவில் இருக்கிற பொருள், கருவூலத்தில் இருக்கிற விலை மதிப்பு இல்லாத நவரத்தினங்கள், தங்கம், வெள்ளி போன்ற மற்ற பொருள்கள் இதெல்லாம் ஒரு துரும்பாக தோன்றியது. அவர் இறங்கி நடந்தார். அதை பார்த்தவுடனே பகை மன்னனுக்கு வெட்கமாகி போய்விட்டது. அவன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்றான். உங்களுக்கு இந்த நாடு வேண்டாம் என்று இவ்வளவு சுலபமாக சொல்லுகின்றீர்கள், ஏன் அப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்க, அப்பொழுதுதான் துறவிவேந்தர் சொல்லுகின்றார், இந்த அண்ட சராச்சரத்திற்கெல்லாம் தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அவனுடைய கையிலே ஆட்டி வைக்கப்படும் பொம்மைகளாக நாம் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றோம். நான் தியானத்திலே ஆழ்ந்து அமர்ந்திருந்த சமயத்திலே பட்டத்து யானை மாலை கொண்டு வந்து போட்டதுனால அரச பதவியை ஏற்க வேண்டும் எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள். அதனால தான் இந்த அரியணையில் அமர்ந்திருக்கின்றேனே ஒழிய அதில் எள்ளளவு கூட எனக்கு சம்மதமில்லை, பற்றும் இல்லை. இதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த பகை அரசன் கேட்கின்றான், இந்த அரியணையே வேண்டாம் என்றால் இதை காட்டிலும் உயர்ந்த பொருள் ஒன்று உங்களிடத்தில் இருக்க வேண்டும், அந்த பொருளை எனக்கு காட்டி தர வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போ துறவி வேந்தர் அவனுக்கு திரு ஐந்தெழுத்தை உபதேசம் செய்கின்றார். மன்னன் மனம் திருந்தே என்னுடைய நாட்டையும் சேர்த்து நீங்களே ஆட்சி செய்யுங்கள். உங்களுடைய ஆட்சியிலே எல்லாமே சுபிட்சமாக, எல்லா நலன்களும் வளங்களும் நிறைந்த நாடாக இருப்பதை பார்க்கின்றேன். அதனால எனக்கும் இனி அந்த அண்டை நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அதையும் சேர்த்து நீங்களே ஆட்சி புரியுங்கள் என்று சொல்லுகின்றார். அமைச்சர்களெல்லாம் அரியணையை விட்டு துறவிவேந்தன் இறங்கி வந்த பொழுது முகத்திலே பேய் அறைந்தாற் போல ஈ ஆடாமல் பயந்து போய் இருந்தவர்கள் இப்பொழுது கத்தியின்றி, இரத்தமின்றி, உயிர் பலியின்றி பகை நாட்டு மன்னன் தானே முன்வந்து என் நாட்டையும் உங்களுடைய நாட்டோடு இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே, அப்படி என்றால் இந்த துறவினுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். அதன் பின்னாலே 2 நாடுகளையும் சேர்த்து துறவி வேந்தர் தன்னுடைய பார்வையின் கீழ் ஆட்சி புரிந்து வந்தார் என்று கதை நிறைவு பெறுகின்றது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, உலகத்திலே பற்றுதல் இன்றி இருக்க வேண்டும். ஒரு ஊருக்கு நாம் செல்லுகின்றோம் என்றால் அந்த ஊரிலே நல்ல வசதியான ஒரு தங்கும் விடுதியிலே வேண்டிய வசதிகளோடு லாட்ஜில் ரூம் போடுகின்றோம், தங்குகின்றோம், சுற்றி பார்க்கின்றோம். அதிகமாக போனால் 3 அல்லது 4 நாட்கள் இருக்கின்றோம், மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகின்றோம். வீடுதான் என்னுடைய உரிய இடம் என்பதை உள்ளத்திலே அவ்வளவு உறுதியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அதுபோல இந்த உலகமும் ஒரு விடுதிதான். நாம் எத்தனை ஆண்டு காலம் இங்கு இருப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்பது தெரியாது. அந்த காலத்தை எப்படி நாம் வெளியூருக்கு சென்றால் லாட்ஜில் தங்கும் பொழுது அங்கே இருக்கிற எந்த ஃபர்னிச்சர் மீதோ, எந்த அழகு சாதனங்கள் மீதோ, அவர்கள் போட்டிருக்கின்ற அலங்கார விளக்குகள், இப்படி எத்தனை விதமான கண்ணை கவரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு சொந்தமில்லை. நான் 3 நாட்கள் ரூம் புக் பண்ணி இருக்கிறேன், 3வது நாள் காலி பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதுபோல இந்த வீடும் எனக்கு உறுதியாக உரிய இடமில்லை. இங்கிருந்தும் நான் கிளம்பி செல்ல வேண்டும். என்னுடைய வீடு
திரு கைலாயம் அல்லது திரு வைகுண்டம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரவருடைய நம்பிக்கைப்படி சொல்லிக்கொள்ளலாம். அதுதான் நம்முடைய சாஸ்வதமான இடம் என்பதை அறிந்து இந்த உலக வாழ்க்கையிலே பற்றுதலும் ஒட்டுதலும் இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் துறவி வேந்தனுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த 2 நாடுகளும் எல்லா நலத்தோடும் வளத்தோடும் சிறப்பாக இருந்தது போல நம் வாழ்வும் சிறப்பாக அமையும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்வதற்கு அன்றாடம் பழகி கொள்ள வேண்டும். அதற்கும் இறைவனே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.